ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னாடி நாம் அணிகிற ஆடைகள் நம்ம கொஞ்சம் குண்டாயிட்டோன்னு சொன்னா என்ன செய்யணும்னா இறுக்கன் ஆகிடும். அப்படி இறுக்கன் ஆகிற ஆடைகள் நம்ம போடும்போது ரொம்ப டிஸ்டர்பமாக இருக்கும். அதுக்கு வேண்டி என்ன செய்யலாம்னா, மனசுக்கு பிடிச்சிருக்கோம் சில நேரம் களைய முடியாத நிலைமையில் இருப்போம். அப்படிப்பட்ட நேரங்களில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த கை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, கையை அப்படியே பிரிச்சிடுங்க. கையை அப்படியே பிரித்து எடுத்துட்டு அப்புறமா கைக்கு கீழே அக்கல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இடுப்பு கண்டிப்பாக டைட்டாக தான் இருக்குது. மேலே ப்ரெஸ்ட்டு இந்த மேல் சைடு இருக்குன்னா என்ன செய்யும், இடுப்பு பகுதி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அப்படி ஆடைகள் இருக்கும்போது பார்த்திங்களா, நமக்கு போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வேண்டி என்ன செய்யணும்னா, முதல்ல அந்த கையை பிரிக்கணும். பார்த்துருங்க, கைப்பகுதியை பிரித்து எடுத்துகிட்டு அடுத்து இந்த அக்கல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அக்கல் பகுதியிலேருந்து கண்டிப்பாக என்ன செய்யும், இடுப்பும் டைட்டாக தான் இருக்கும். இடுப்பு டைட்டாக இருக்கும். அதனால் இடுப்பு பகுதியிலேருந்து என்ன செய்யுங்க, ஒரு 7 இன்ச்சு கூட என்ன செய்யுங்க, பிரித்து விட்டுருவோங்க. 7 இன்ச்சு கூட பிரிக்கும்போது லூஸ் ஆகிரும். அப்படி பிரித்து வச்சுட்டு என்ன செய்யணும்னா, ஒரு முக்கோணமான பீஸை தான் நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை சுற்றி என்ன செய்யலாம், கையை அடிக்கிறோம். அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அணிந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு என்ன செய்யுங்க, அணிந்து பாருங்கள். அந்த உடம்புல போட்டு பாருங்கள். உடம்புல போட்டு பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள், ஒரு 2 இன்ச்சு தேவைப்படும். எவ்வளோ இன்ச்சு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துவோங்க. அப்படி பார்த்துட்டு என்ன செய்யுங்க, ஒரு 2 இன்ச்சுக்கு என்ன செய்யுங்க, முக்கோணமான பீஸ் எடுத்து மேலே கொஞ்சம் பெருசாட்டும் என்ன செய்யணும், கீழே வரும்போது ஷார்ப்பாட்டும் அடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், கரெக்டாக என்ன செய்யும், இந்த ஷார்ப்பாக வரும்போது கரெக்டாக அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், மேலே எங்கேருந்து வெட்டலாம், அடுத்து துணி வேணும் பார்த்தீங்களா, துணி நமக்கு எங்கேருந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்னா, கீழே இருந்து வெட்டி எடுக்கலாம் பார்த்துடுங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த பீஸுகள் மேலே இருந்து இந்த பீஸுகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட பீஸில் வெட்டி எடுக்கலாம். எதில் வெட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா நீளம் ஜாஸ்தியாக இருக்குது. நீளம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், கீழ்ப்பகுதியிலேருந்து தான் வெட்டி எடுக்க போகிறோம். அப்படியே 2ஆக மடிச்சுவோங்க. சென்ட்ரு பண்ணி துணியை என்ன செய்யுங்க, அப்படியே சென்ட்ரு பண்ணி 2ஆக என்ன செய்யுங்க, மடிச்சுவோங்க. மடித்து வச்சுட்டு என்ன செய்யுங்க, இந்த இடுப்பு பகுதியை 2ஐயும் கரெக்டாக அந்த தையல் சரியாக இருக்கும்படியாட்டு அமைச்சுவோங்க. தையலெல்லாம் கரெக்டாக 2ஆக டபுளாக மடித்து அப்படியே கொண்டு வந்துட்டு என்ன செய்யுங்க, கீழ்ப்பகுதி தான். கீழ்ப்பகுதியில் லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சைடில் கொஞ்சம் நம்ம கம்மியாக இருந்தாலும் போதும். சைடில் இருந்து என்ன செய்யுங்க, அப்படியே லைன் போட்டுவோங்க. லைன் போட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுவோங்க. லைன் போட்டு வச்சுட்டு என்ன செய்யுங்க, அப்படியே கத்திரியால் என்ன செய்யுங்க, கட் பண்ணி அப்படியே வெளியில் எடுத்துவோங்க அந்த பீஸை. சரி, வெட்டி மாற்றிட்டேன். அந்த பீஸ் நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னா, மேலே ஒரு முக்கோணமான பீஸ் ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்களா, முக்கோணமான பீஸு இது போல் ஒரு முக்கோணமான பீஸை எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா இந்த 2 சைடையும் என்ன செய்யுதுலாம் அடித்து விட வேண்டியதும். இந்த டாப்பில் உள்ள ஒரு சைடு தான் இது, மறு சைடு அந்த சைடு. இந்த சைடில் என்ன செய்யணும்னா, நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த கையிலேருந்தே வாரது போல் தான் நம்ம பண்ண போகிறோம். கையிலேருந்தே கரெக்டாக வாரது போல். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த அளவை கரெக்டாக பார்க்கணும் பார்த்துங்க. இது அப்புறமா எது வரைக்கும் நமக்கு தேவைப்படும், இந்த அளவை கரெக்டாக பார்த்து எது வரைக்கும் தேவைப்படுமோ அதை என்ன செய்யணும், கரெக்டாக அந்த துணியை மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்து அளவு பார்க்கணும். அளவு பார்த்து இந்த கைக்கும் நம்ம அளவு சரியாக இருக்கணும். கைக்கு அளவுலேருந்து அப்படியே என்ன செய்யணும், அப்படியே லாஸ்ட் வரை இங்கே வாரது போல் இங்கே தையல் போட வேண்டியது இருக்கும். அதனால் என்ன செய்யுங்க, இந்த பகுதியை என்ன வெட்டி வச்சிடலாம். இது என்னடா கை இவ்வளோ நீளத்துக்கு வேணுமான்னு பார்ப்பீங்க. இது ஒரு ஃபேஷன் போல் தான் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால், சென்டரில் நம்ம ஒரு பீஸ் அடிப்போம் பார்த்தீங்களா, அது இந்த பீஸுக்கும் நடுவில் இருக்கும். அப்போ ஜாயிண்ட்டு அசிங்கமாக தெரியும், ஜாயின் பண்ண போல தெரியும். இது இந்த கை வளர்ந்து நீளமாக இப்படி வந்துட்டுன்னு சொன்னால் நமக்கு ஒரு மாடல்ஸ் போலே மாறிடும். இல்லைன்னா என்ன இதில் ஜாயிண்ட்டு தெரியும் பார்த்தீங்களா, இன்னொரு பீஸ் அடிக்கும்போது இந்த 2 இடத்துல 2 ஜாயிண்ட்டு தெரியும். அதை மறைப்பதற்காக தான் நம்ம இங்கே ஒரு பீஸை ஜாயின் பண்ணுறோம். இது ஃபேஷன் போலே அழகாக இருக்கும் பார்க்குறது. சைடில் நம்ம பிரித்து வச்சுருக்கோம் தெரியுமா, லூஸ் பண்ண வேண்டிட்டு. இந்த பகுதி என்ன செய்யணும்னா, கரெக்டான லென்த்துக்கு இங்கே எது வரைக்கும் வேணுமோ அந்த அளவு என்ன செய்யணும், துணியை எடுத்து அப்படியே ஒரு முக்கோண பீஸ் ஆகும். இது நான் மடித்து எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்காண்டி தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இங்கேருந்து ஒரு லைனு, இங்கேருந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போ தெரியணும்னு தோணுது. அந்த பீஸு கொஞ்சம் மேல் பகுதி கொஞ்சம் அகலமாகவும் கீழ்ப்பகுதி என்ன செய்யும், கொஞ்சம் ஷார்ப்பாகவும் இருக்கும். இது தையல் தும்பு இங்கே அடித்து முடியும் போது என்ன செய்யுது, இந்த இடம் ஷார்ப்பாட்டுமா, இங்கேயும் தையல் தும்பு இங்கேயும் தையல் தும்பு
2 தையலுமே சேரும்போது என்ன செய்யும், இந்த இடம் வந்து முக்கோணமாக ஷார்ப்பாக வந்துடும். இங்கே வந்து முடிச்சிடும், இந்த இடத்துல வந்து கரெக்டாக முடியும். அதுக்காக தான். ரெண்டு சைட்லேயும் பொருத்தணும் பார்த்தீங்களா? 2 சைடும் பொருத்துறதுக்காக நம்ம 2 பீஸாட்டும் இருக்குது. 2 சைட்லேயும் பொருத்திட்டு என்ன செய்யணும், இந்த சைட்லேயும் இந்த சைடில் இந்த கை வரும்படியாட்டும் அமைக்கணும். அவ்வளோதான். சரி, வாங்க தைக்க போகலாம். முதல்ல இந்த கையை அப்படியே அடிச்சுக்கோங்க, சுற்றியும் மடித்து அடிக்க விடாது. இது வந்து ஃபினிஷிங் முடிஞ்சதால என்ன செய்யணும்னா இந்த ஸ்டைலில் அடிக்கணும். இதுக்கு உள்ள வச்சு மேலே வச்சு அடிக்கணும். இதில் வேணும்னா நம்ம என்ன செய்யலாம்னா லேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வரும்போது இது மேலே வச்சு தான் இப்படி அடிக்கணும். ஏன்னா உள்ளாடி கிளியராக இருக்கும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நிறுத்திட்டு அப்புறம் உள்பக்கமாக தைக்கணும். இப்படி திருப்பி வச்சு இது உள்பக்கமாக தைக்கணும். ஏன்னா இங்கே இந்த பீஸ் வைப்போம் பார்த்தீங்களா? இந்த பீஸு இங்கே வச்சு அடிக்கும்போது இது என்ன செய்யும், ஃபேஷனாக மாறிடும். ஃபோல்டு வரும்போது இதை கூட என்ன செய்யுங்க, இந்த பீஸை வச்சு இப்படி அடிங்க. இது ஒரு சைடு படிச்சிட்டோம். அப்புறமா இன்னொரு சைடு என்ன செய்யணும், இதை ரவுண்ட் பண்ணி அப்படியே இங்கே கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணணும். இந்த சைடு நீட்டாக தையல் தும்பலெல்லாம் நீட்டாட்டு ஒட்டி விட்டு நீட்டாக வைக்கணும். அழகாக இருக்கும். தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இதில் நடத்திட்டு அப்படியே திருப்பி வச்சு தான் அடிக்கணும். இங்கேயும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா லாஸ்ட் உள்ள தையலை வந்து கரெக்ட் பண்ணிவாங்க. தையல் வந்து கரெக்டாக இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் முடியுதுன்னு சொன்னால் இது வரைக்கும் நீட்டாக அடிச்சுவோங்க. ஸ்ட்ராங்கான தையல் போட்டுவோங்க. பிரிந்து வர விடாது பார்த்தீங்களா? தையலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காட்டு ஒரு தையல் கூட போட்டுவோங்க. இது இங்கே வெளியிடாண்டோம், இங்கே உள்ளே இருக்கட்டும். இந்த கை வந்து இப்படி உள்ளே இருக்கட்டும். இதை வந்து இதை கூட இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இந்த பீஸு இந்த மூணையும் வச்சு என்ன செய்யுங்க, அடி. இந்த ஃபினிஷிங் முடியும் போது இங்கே லாஸ்ட்டில் எப்படி கொண்டு வாங்க, அந்த எண்டை 2:30 போல் கரெக்டாக வந்து முடியாது போல் இங்கே கொண்டு வரணும். இந்த எண்டு இது கரெக்டாக 3 பீஸ் என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கட்டும். முக்கோணம் முடியாது. ஒரு புறம் அடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலில் வரும். இங்கே உள்ளாடி
இந்த பீஸ் பார்த்திங்கன்னா மறைஞ்சிட்டு உள் சைடு இந்த பீஸு மறைஞ்சிடுச்சு. தையல் அடித்தது என்ன செய்யுது, இந்த தும்பு இந்த மறைஞ்சிடுச்சு உள் சைடு. ஷார்ப்பாக வந்துடுச்சு பார்த்திங்களா? இது இங்கே எப்படி ஷார்ப்பாக வந்துடுச்சு. இது என்ன செய்யுது, உள்ளே மறைஞ்சிடுச்சு. இது வந்து இப்போ கை இதில் வந்து என்ன செய்யணும்னா ஒரு அடிச்சு, இப்போது மேல் சைடில் என்ன செய்யணும்னா இப்படி ஒரு அடி அடித்து வைக்கணும். அப்போ கை உள்ளே போயிடும். என்ன செய்யணும், ஃபேஷன் போல் இருக்கும், மாடல் ஆட்டும். இதே போல் தான் அடுத்த சைடும் அடிக்கணும். இதில் வந்து இல்லைன்னா ஒரு கை தையல் போட்டால் கூட போதும். இதில் கை தையல் இந்த கைக்கு அளவு நம்ம எடுத்துகிட்டு என்ன செய்யணும், கைக்கு அளவு எடுத்துகிட்டு ஒரு கை தையலை இப்படி போட்டு வச்சாலும் போதும். ஏன்னா தூக்கும்போது தெரியாது, நீட்டாக தான் இருக்கும். சரி, அப்புறம் நம்ம அந்த கீழ்ப்பகுதியில் பார்த்திங்களா, கீழ்ப்பகுதியை அடித்து நம்ம மடிச்சு இப்படி அடித்து வச்சுருக்கோம், வெட்டி விட்டுருக்கோம். அதனால் என்ன செய்யணும்னா கீழ்ப்பகுதியையும் ஃபினிஷிங் பண்ணணும். சிறுசாக அப்படி மடித்து வச்சுருக்கோம். இப்படி சிறுசாட்டு மடித்து தைங்க. சரிங்க, இப்படி மடித்து தைச்சி அப்புறமாட்டு லேஸ் வச்சு அடிக்கலாம். பார்த்துருங்க, இதுக்கு மேலே என்ன செய்யுங்க, இந்த லேஸை வச்சு அப்படியே ஃபினிஷிங் பண்ணிடுங்க. அப்போ ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காண்டி தான் அப்படியே லேஸை வச்சு அப்படியே சுற்று வட்டாரமாக அடிச்சுவோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இப்படி குஞ்சாலை ஏதாவது இருந்ததுன்னா இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணியில் என்ன செய்யலாம்னா இப்படிப்பட்ட குஞ்சாலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, குஞ்சாலம். இந்த குஞ்சாலங்களை எடுத்து என்ன செய்யலாம், இதில் வந்து ஒன்றா கட்டி கட்டி இப்படி கொடுத்து கட்டி கட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த குஞ்சாலையெல்லாம் கட்டி கட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட லுக்காக இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் மெட்டீரியல் நல்ல ஒரு கிராண்டடாக தெரியும். அவ்வளோதான். சரிங்க, பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அதுபோல் இதே போல் தைச்சி நீங்களும் போடுங்க, போட்டு விளசுங்க. வா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்கு இல்லையா? பிடிச்சவங்க இது போல் பண்ணி விளசுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தைச்சி விளசட்டும், எல்லாருமே இப்படி அணிந்து மகிழட்டும். நன்றி, வணக்கம்.